ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன இப்போ நான் பிக்சர் காமிக்கிறேன்னா, இது வந்து முள் சீத்தாங்க. நிறைய பேருக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. இது பேர் வந்து முள் சீத்தா. இது வந்து எங்கள் செடியில் வந்து காய்ச்சது. இது வந்து நான் கீழே விழுந்துடுச்சு. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இங்கே வந்து தறி ஓடிட்டுருக்கு. அதனால வாய்ஸ் வந்து நான் தனியாக கொடுத்துட்ருக்குறேன். அதில் வந்து வீடியோவில் வந்து வாய்ஸ் கொடுக்க முடியல. அது வந்து நான் என்னது காமிக்கிறேன்னா, முள் சீத்தாங்க. அது வந்து பழுத்துருச்சு. அது வந்து செடியிலேயே ஒன்று தான் ஃபஸ்ட்டு இருந்தது. நான் ரெகுலராக பார்த்துக்கிட்டே இருந்தேன். பார்த்தா அன்றைக்கி வந்து கீழே விழுந்துடுச்சு. போய் பார்க்குறேன், ஃபுல்லாகவே எல்லாமே பழுத்துடுச்சு பாருங்கள். அது எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ரொம்ப பெருசாக இருந்துச்சுங்க. எப்படியும் 1/2 கிலோவுக்கு மேலே வரும். அந்த அளவுக்கு பெருசாக இருந்துச்சு. அங்கெல்லாம் வெடிச்சிருச்சு. கீழே விழுந்தாங்க பாருங்கள், அந்த பக்கம்லாம் வெடிச்சிருச்சு. இது ஏன் இந்த முள் சீத்தா நான் காட்டுறேன்னா, நிறையா பேருக்கும் தெரியுதா தெரியலையான்னு தெரில. இது வந்து ரொம்ப கேன்சருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இது வந்து சாப்பிட்டா அந்த கேன்சர் வராதுன்னு சொல்லுவாங்க. கேன்சர் உள்ளவங்களுக்கு இதை வந்து கொடுப்பாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இது வந்து என் குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா ஆரம்பத்திலே நான் வந்து ஸ்டார்டிங்லேயே அந்த குழந்தைங்க இருக்கும் போதே, சின்ன வயசாக ஒரு வயசில் இருக்கும் போதே இந்த பழத்தை நான் கொடுத்து பழக்கப்படுத்திட்டேன். அதனால் அந்த பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் வந்து காவாசி தான் சாப்பிட்டேன். என் வீட்டுக்காரர் அது சுத்தமாக வாயிலே வைக்கவும் மாட்டேங்கிறாரு. லைட்டாக ஒரு புளிப்பாக ஒரு இனிப்பாக இருக்கும். அப்படி தான் இருக்கும். அதில் வந்து கொட்டை இருக்கவே இருக்காதுங்க. அதிகமாக கொட்டையே இருக்காதுங்க. அப்படியே வெறும் சதையாகவே இருக்குங்க. அது அப்படியே ஒரு மாதிரி பஞ்சு மாதிரி வரும். பாருங்கள், நான் காட்டுறேன் பாருங்கள். அந்த மாதிரி அப்படியே பஞ்சு மாதிரி, அப்படி இழுத்தா பஞ்சு மாதிரி வரும். உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில. இந்த வீடியோவில் நல்லா அப்படியே சதையாக இருக்குங்க. அதில் வந்து ஒரு கொட்டை வந்து ரொம்ப ரேருங்க. அதிகமாக இருக்காது கொட்டை. அதான் இந்த ஆத்தாப்பழம், இந்த சீத்தாப்பழம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பழம்தான். ஆனால் இது வந்து கொஞ்சம் லைட்டாக புளிப்பாக இருக்கும். சாப்பிட்லாங்க. என் பையன் தான் கேட்டுக்கிட்டே இருக்கிறான் அந்த பழத்தை. ஏன்னா சின்னவன் தான் என் கூட இருந்தான். பெரியவன் வந்து அப்போ அந்த டைமில் தூங்கிட்டு இருந்தான். கொட்டை பாருங்கள், சீத்தாப்பழம் கொட்டை மாதிரி தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட் வேறு மாதிரி இருக்குங்க. அது வந்து இனிப்பாக இருக்கும். இது வந்து டேஸ்ட்டு வந்து புளிப்பு இனிப்பு ரெண்டுமே கலந்துருக்கும். ஆனால் நல்லாயிருக்குங்க, சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த என் பையன் தான் கேட்குறான். இந்த அவனுக்கு தான் கொடுத்துட்ருக்குறேன். ஓகேங்க, இதை உங்கள் வீடியோவை உங்களுக்கு வந்து இதை காமிக்கலான்னு தான் நான் போட்டேன். இதை பற்றி தெரிஞ்சுப்பீங்கன்னு தான் நான் இதை வந்து காமித்தேன். ஓகேங்க, எங்கள் வீட்டில் வந்து இந்த சீத்தாப்பழம் தாங்க எங்கள் வீட்டில் இருக்குது. நான் மரமும் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன் வீடியோவில். ஓகேங்க, பாய்ங்க, பத்திரமா இருங்க. நான் வந்து வீடியோ கட் பண்ணிக்கிறேங்க. ஏன்னா அது வந்து நான் உங்கள்கிட்ட காமிக்கணுன்னே இது வந்து நான் வீடியோ எடுத்தேங்க. ஓகே, பாய்.